நம்முடைய தேவனை புரிந்து கொள்வதுதான் நம் வாழ்க்கைக்கு வெற்றிக்குரிய ஒரு வழியாக இருக்கிறது. அவரை புரிந்து கொள்ள வேதம் முழுமையாக அநேக விளக்கங்கள் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. நேற்று நாம் தியானித்த வண்ணமாக நம் தேவன் யார் என்றால் நம்மோடு கூட உடன்படிக்கை செய்கிறவராக, அவருடைய உதடுகளால் சொல்லப்பட்ட வார்த்தையை மீறாதவராக பார்த்தோம். இந்த வழியில் கூட சங்கீத புத்தகம் 33 சங்கீதம் 12 வசனம், கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாய் கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாய் தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. நாம் யார் என்று வேதம் விளக்குகிறது. நாம் தேவனை தெய்வமாய் கொண்டபடினாலே உலகத்தில் எவ்வளவு ஜாதிகள் இருக்கிறது. ஆனால் தேவனோ நம்மை விசேஷ விதமாக ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும்படியாக தெரிந்து கொண்டபடினாலே நாம் பாக்கியமுள்ள ஜனங்கள். காரணம், அவருடைய சொந்த ஜனங்களாக வேதத்தில் அவர் நம்மை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே அவர் எதிர்பார்க்கிற காரியங்களை செய்ய வேண்டும். அவர் எதிர்பார்ப்பது அவர்களின் துதியை சொல்லிக் கொண்டு வருவார்கள். நாம் துதிப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் தேவனை ஆராதிப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் வேறு எந்த ஜனங்களுக்கும் எந்த ஜாதிகளுக்கும் இல்லாத ஒரு வாக்கியம். உலகத்தில் சொல்லப்பட்ட காரியங்களை பார்க்கும்போது, உலக வழிபாடுகளை பார்க்கின்ற போது அவைகளெல்லாம் மனுஷனுடைய கை வேலை என்று சொல்லி பார்க்கிறோம். நம் தேவனோ மனுஷனை அவருடைய சுவாசத்தின் மூலமாக, அவருடைய சாயலின் மூலமாக, அவருடைய ரூபத்தின் மூலமாய் உண்டாக்கினபடினாலே நாம் மனிதனால் உண்டாக்கப்பட்ட விக்கிரகத்தை வழிபடாதபடிக்கு தேவனை ஆராதிக்கின்றபடினாலே நாம் இந்த உலகத்தில் விசேஷமான ஜனங்கள் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை குறித்து உயர்வாக சொல்வதை பார்க்க முடியும். அதனால் நம் வாழ்க்கையிலே தேவனை துதிப்பது நம் வாழ்க்கையில் மிகுந்த அவசியமாக இருக்கிறது. தேவனை வேதம் சொல்கிற வண்ணமாக முதலாவது தேவ ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடுங்கள், அப்போது இவளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி பார்க்கிற வண்ணமாக முதலாவதாக தேவனை தேடுகின்ற அந்த தாகமுள்ள மக்களாய் மாறுகின்ற போது நாம் தேவ பார்வையிலே விசேஷமான மக்களாய் இருக்கிறோம். நாம் தேவனுடைய பார்வையிலே சொந்த ஜனங்களாய் இருக்கிறோம். அவர் நாமத்தில் நாம் எதை கேட்டாலும் அதை செய்யத்தக்கதான கரிசனையுள்ள தேவனாய் இருக்கின்றபடினாலே இதையெல்லாம் யோசித்து நாம் தேவனுக்கென்று வைராக்கியமாய் வாழ, தேவனுக்கு சாட்சியை வாழ, அநேகரை கர்த்தருக்குள் ஆதாயப்படுத்துகின்ற ஒரு வாழ்க்கை வாழ நாம் ஒப்புக் கொடுப்போம். காரணம், தேவ பார்வையிலே நாம் பாக்கியமுள்ள ஜனங்கள். கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனங்களாகிய நாம் விசேஷமான ஜனங்களாய் இருக்கிறோம். மேக சம்மம் மேலிருந்து பாதுகாத்தது, பாதை காட்ட பாதைகள் எல்லாம் கூட செல்லுது. மேக சம்மம் மேலிருந்து பாதுகாத்தது, பாதை காட்ட பாதைகள் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா தானே தினம் விசேஷித்தவன், ராஜா அதை தினம் யோசிப்பவன். எதினால் நீ என்னோடு வருவதினால், எதினால் நீ என்னோடு இருப்பதினால். கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனங்கள் வாக்கியமுள்ள ஜனங்கள் என்று பார்த்து, அன்பின் ஆண்டவரே, உம்மை அறிகின்ற ஒரு கிருபையை கொடுத்தபடினால், ஒரு தெளிவை கொடுத்தபடினால், எங்களோடு இதுவரைக்கும் இருக்கிறபடினால் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களோடு இருந்து நாமத்தை மையப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.